இந்த வீடியோ வைரலாக இருக்கும்ல, அந்த இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு இப்படி வீடியோ போட்டுருந்துச்சு, பயங்கர வைரலுங்க. ஹாய் மக்களே, டே 20. எஸ், நேற்று காலங்காத்தால் எழுந்திரிச்சு எதுவும் ட்ராகன் படத்துக்கு போயிட்டு வந்து பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நேற்று லைட்டாக ஒரு வாக்கிங்கை போட்டு ஒரு 10 தம்பிள்ஸாக எடுத்தேன். சரி, அதை என்னத்தை வீடியோ போடணும் அப்படின்னு தான் வீடியோ போடலை. பட் இன்றைக்கி குறைஞ்சது 50 இல்லை 50க்கு மேலேயாச்சும் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எஸ், நாம் இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக பேசலாம்னு பார்க்குறேன். என்ன அப்படின்னா, ரீசெண்டாக செலிப்ரிட்டிஸ், அதாவது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய தவறான செலிப்ரிட்டிகளை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அட் தி சேம் டைம் சரியான ஆட்களை கேவலமும் படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ஒரு பையன் வந்து அவர் வந்து நம்ம வரலாறு அஜித் மாதிரி நளினமான உடல்வாகு கொண்டவர். ஸோ அவர் டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாரு, தெருவாக ஆடுறாரு, கடையாக ஆடுறாரு. அவரை ஒரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. உடனே இவனுக்கெலாம் என்ன தகுதி இருக்குது ஆக்சுவலாக வெறும் ஹீரோயினோட சாங்ஸுக்கு டான்ஸ் ஆடி லிப் மூமெண்ட் கொடுத்து கவர்ச்சி ஆடின எவ்வளோ பேரை எவ்வளோ மேடைகளில் கௌரவப்படுத்தும் போது இந்த மாதிரிலாம் பேசியிருக்கவே மாட்டாங்க. பேசினாலும் அது 110ல் 11 போயிடும். பட் இவனை மாதிரி ஆட்களை பேசும்போது ஏன், எதனால் அப்படின்னா வைத்தறிச்சல். எஸ், இந்த கேப்ஷனை நீங்கள் வைத்தறிச்சல் வரான்னு வைக்கலான்ருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஏன்னா அந்த பையன் நான் பார்த்த வரைக்கும் டான்ஸ் வீடியோவில் எந்த இடத்துலையுமே நாகரிகம் இல்லாமல் ஆடி நான் பார்த்ததில்லை. பட் ஆனால் அவர் சில விஷயங்கள் பண்ணுறாரு. என்னென்னா, நான் சொல்லியிருப்பேன்ல, நான் வந்து நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், மேக்ஸுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்ற காரணம் நான் சொல்லியிருப்பேன். பட் அதை அந்த பையன் பண்ணுறாப்புல. அவரோட வாழ்க்கை, அதாவது இல்லற வாழ்க்கையோ கல்வி வாழ்க்கையோ இல்லை வேலை சம்மந்தமான வாழ்க்கையோ பிரச்சனைக்குள்ளாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, எப்படி இன்னைக்கு என்ன சார்ந்தவங்க நிறைய பேர் வீடியோவை பார்க்காம, நேற்றுலாம் ட்ராகன் படத்துக்கு வீடியோ போட்டிருக்கோம். பட் அதை முழுசாக கூட பார்க்காம எடுத்ததும் ஏன்னா 16 நிமிஷம் பேசியிருக்கீடா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அவங்கள மாதிரி ஆட்கள்னால தான் நம்மள மாதிரி ஆட்களோட வாழ்க்கை வந்து ஸ்தம்பிக்குது. ஏன்னா நாம் அவங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு தர்றோம். அங்கே தான் நாம் முதல்ல தோற்று போகிறோம். நான் இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஏன்னா சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். பட் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ணாலும் பட் அவங்க அது மாற போகிறதில்ல அப்படின்ற பட்சத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களோ அதுக்காக நாங்கள் காயப்பட்டதும் அந்த வலியை நம்மளால் தாங்க முடியாமல் போயிடுது. அப்படி வலியை தாங்க முடியாமல் போன எவ்வளோ பேர் தங்களோட வாழ்க்கையில், தங்களோட பயணத்தில் தங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணாமல் ஒதுங்கிடுறாங்க. அதை மீறி பண்ணுறவங்க ரொம்ப ரேர். அப்படி பண்ணுறவங்க தான் இன்றைக்கி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையன் அவரோட இல்லற வாழ்க்கையை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவரோட வேலை சம்மந்தமானதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த சோஷியல் மீடியா அதை தான் பேசி இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, இவனெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படின்னு. இன்றைக்கும் நம்ம ஏரியா பக்கம் போனோம் அப்படின்னா அந்த தம்பிகளுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக என்னால் இப்போ வரைக்குமே அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா உங்கள் வீடியோலாம் பார்ப்போம்னா, அந்த சப்பாத்தி வீடியோ, அந்த முட்டைப்பொடி மசாலா தோசை வீடியோ, ஹார்லிக்ஸ் தோசை வீடியோலாம் பார்த்து நாங்கள் ட்ரை பண்ணிக்கோன்னு சொல்லும் போது ஓகே அப்படி தான் தோணும். ஏன்னா நம்ம வந்து எங்கேயும் ப்ரைட் ப்ரொமோஷன் பண்ணலை. ஸோ நமக்கு அந்த குட்டி வாண்டு பேசும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம என்றைக்குமே ஒரு 18+ பேசினா கூட அந்த 18+ அந்த பசங்களுக்கு ஒரு தப்பான விஷயத்தை, தப்பான முன்னுதாரணத்தை தந்துடக்கூடாதுன்ற நான் தெளிவாக இருக்கேன். அப்படி பட்சத்தில் அந்த பையன் ரோட்லேயோ தெருலையோ யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் ஆடுறாரு அப்படின்னா அதை அவங்களால ரசிக்க முடியுதா இல்லையா, அவ்வளோதான். சப்போஸ் அவர் நடு ரோட்டில் நின்று ஆடுறாரு, போக்குவரத்து பாதிக்கப்படுது, போலீஸ் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே, அது நியூசன்ஸ். அவர் ஓரமாக ஆடுறாப்புல. அதிகபட்சம் நான் பார்த்த வீடியோக்களை சொல்கிறேன். மேபி இல்லைப்பா அவர் இப்படியும் பண்ணிக்கிறார் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் அந்த லிங்கை கொடுங்க, நான் போய் பார்க்குறேன். பட் ஆனால்
அவர் எஜுகேஷன் சம்மந்தமாக போகிற வீடியோஸ் இருக்குல்ல, மேக்ஸ் ஃபார்முலாஸ் இருக்கட்டும், மற்ற கெமிக்கல் அந்த கெமிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் பேசுகிறது இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து அதுக்கான நேரம் இல்லைன்றதையும் நான் இப்போயும் ஒரு வருத்தமாக தான் எடுத்துக்கிறேன். என் தங்கச்சிக்கிட்டலாம் கூட கேட்டிருக்கேன், நம்ம சேனலில் போடலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அவங்களாம் மேக்ஸ் டீச்சர்ஸ், அவங்களாம் பயங்கர பிஸியில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வரும்னு நம்புகிறேன். ஸோ நாம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நோக்கி வர நெகட்டிவ் கமெண்ட்ஸை நம்ம எட்டி உதச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம போடுற வீடியோக்களை முழுசாக பார்க்குற யாருமே எடுத்ததுமே நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதில் எனக்கு முழு கான்ஃபிடென்ட் இருக்குது. நேற்று போட்ட ட்ராகன் வீடியோ கூட அப்படி தான். சில கீமிக்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீனில் உங்களுக்கு மாயாஜாலம் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ டெய்லியுமே இப்போ நான் ஒரு 20 days ஆயிடுச்சு. இந்த 20 days நான் பேசின விஷயங்கள் எல்லாமே தான் ட்ராகன் படத்தோட கதையே. நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை பேசியிருப்பேன். நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், யார் மனசையும் புண்படுத்தாமல் இருக்கணும், யாரையும் பார்த்து புறாமப்படாமல் இருக்கணும், வயிற்றுச்சல் படாமல் இருக்கணும், கடினமாக உழைக்கணும், மோர் தென் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் இஸ் த வொர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நாம் எந்த ரோட்டில் போகிறோமோ அதுதான் ட்ராகன் படத்தில் காட்டும்போது எனக்கு ட்ராகன் படம் பிடிச்சிருச்சு. ஸோ இங்கே ஒரு செலிப்ரிட்டி ஆகணும் அப்படின்றது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஆடியன்ஸை நாம் எப்படி உருவாக்குறோம் அப்படின்றது நம்ம கையில் இருக்குது. ஒரு கில்மா வீடியோ போட்டால், ஒரு 8+ போட்டால் ஆடியன்ஸ் லட்சபில் கோடி கணக்கில் குமியுவாங்க. ஆனால் ஒரு ஒர்த்தான, யார் மனசையும் புண்படுத்தாத, யார் முகத்தையும் சுளிக்க வைக்காத வீடியோ போடும்போது உருவாகிற ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த வீடியோஸ்க்கு சேர்ற ஆடியன்ஸ்க்கு ஈக்குவலே கிடையாது. என் கால் தூசிக்கு கூட சமம் கிடையாது. நான் நேற்று வீடியோவில் சொன்னது தான். நம்ம எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ரொம்ப மாடர்னைசேஷன் ஆகிட்டோம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணுறோம். பட் ஆனால் நாகரிகம் அப்படின்றது, தமிழர் கலாச்சாரம் அப்படின்றது என்றைக்குமே மாறாத ஒன்று. நீ நார்மலைஸ் பண்ணுற அப்படின்றதுக்காக அந்த கலாச்சாரத்தை, நாகரிகத்தை நீ கொச்சப்படுத்துகிற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரே நாள் தான் உடனே இந்த உலகம் தூக்கி போட்டு மிதித்து வாயிலேயே நெல்லுக்குத்தோம். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா, இப்போ நான் வீடியோ போடுறேன், எனக்கு அதிகபட்சமான என்ன சார்ந்த பல பேர் கேட்ட கேள்வி, யூடியூப்பில் காசு வருதா இல்லையா, எவ்வளோ வருது, இத்தனை வருஷம் வீடியோ போடுறே வருதா இல்லையா. இந்த ஒரு மனுஷன் இருப்பாப்புல, பேர் அந்த ஹபீப்பா ஏதோ ஒரு பேர், யூடியூப்பில் யார் யார் எவ்வளோ வீடியோ போடுறா, எவ்வளோ வியூஸ் வந்துருக்கெல்லாம் மொத்தமாக கால்குலேட் பண்ணி எவ்வளோ காசு வருதுன்னு கேட்பாரு. உண்மையிலேயே உங்களுக்கு அப்படி விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம ஐடியை அவரோட பேஜில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த மனுஷன் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பான்னு நம்புகிறேன். ஏன்னா குறை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுவாங்க. எப்படின்னா, நீ இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி பண்ணிக்க, நீ இப்படி பண்ணால் இன்னும் வளருவ அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அது குறை கிடையாது, அது உங்களுக்கான ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்த்துனே எடுத்துக்கலாம். ஆனால் உங்கள் பின்னாடி போய் பேசுகிறதா இருக்கட்டும், மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், உங்களை வட்டம் கட்டியே ஆகணும்னு பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் இதை அப்படின்னு சொல்லுங்களேன், பண்ணவே மாட்டாங்க. முடிஞ்சால் ஃபேக் ஐடியில் வந்து பண்ணுவாங்க. ஃபேக் ஐடி வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க. அதுலேயும் அந்த சாமி படம் போட்டுட்டுலாம் எப்படி பேசுகிறாங்க, பெரியார் படம், காமராஜர் படம், அப்துல் கலாம் படம் வச்சுட்டா எப்படி அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் பேச முடியும்னு தெரியல. ஸோ என்றைக்குமே லைஃப்பை நெகட்டிவ் தாட்ஸோடு நீங்கள் ரீச் பண்ணாதீங்க. அப்படி ரீச் பண்ணுறவங்களையும் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருமே அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய செலிபிரிட்டி தான். அவங்க அந்த வாழ்க்கையை இந்த சமூகத்துக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில், இந்த சமூகம் எப்படி அவங்கள பார்க்குது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அப்படி நல்ல நிலைமைக்கு வரும்போது அவங்கள்ட்ட இல்லாத காசு, பணம், சொத்து, சுகம், சொந்தம், பந்தம், நட்பு விட்டுட்டு போன எல்லாருமே அப்போ ஓடி வருவாங்க. ஆனால் 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 இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லாதப்ப உங்கள் பக்கத்தில் இருக்காங்கல்ல, உங்களை தட்டி கொடுத்து நீ பண்ண நாங்கள் இருக்கோன்னு, அவங்க தான் உங்கள் வாழ்க்கையோட அஸ்திவாரம். அவங்கள நீங்கள் எப்போயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. நான் எப்போயுமே சொல்லுவேன், இந்த 4050 ஆயிடுச்சு இன்னைக்கு காலைல. இந்த 4055 சப்ஸ்கிரைபர்ஸை நான் சந்தோஷப்படுத்தினாலே போதும்.
அவங்கள மாதிரியான மனிதர்களை இன்னும் கூட்டி வருவாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரியான ஆபாச உலகத்தில் ஈஸியாக ரீச் ஆகிற லட்ச கோடி சப்ஸ்கிரைபர் தேவை கிடையாது. எது தேவை கிடையாது. கூடயே இருந்துட்டு வீடியோவே பார்க்காம குறை சொல்கிற நட்போ யாரும் தேவையே கிடையாது. நமக்கு யார் தேவைன்றதை நாம் முடிவு பண்ணணும். நாம் யாருக்கு தேவைன்றதை அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆக அடுத்த புல்லப்ஸ்க்கு போகலாம். எடுத்து 50 மாதிரி எடுத்துட்டேன். காலையில் வாங்கி கொடுத்ததோடு சரிங்க. மேடம் இன்றைக்குள்ள காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், தண்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பாட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. மேடம் இங்கே பிஸியாக இருக்காங்க. உங்கள் குழந்தைங்களே இதே மாதிரி ஆக்டிவாக ஆக்கும் அப்படின்னா அது உங்கள் கையில் தாங்க இருக்குது. வெறுமனே மொபைல் கொடுத்து அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. நன்றி. இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு இப்படி வீடியோ போட்டுருந்துச்சு, பயங்கர வைரலுங்க. ஒரு 10 கோடி வியூ போயிருக்கோம். நம்மளும் முயற்சி பண்ணுவோம். அம்மாடி 31 சமல நேற்று எடுக்கலை, முதானத்தி 24 எனக்கு 31 சூப்பர். இந்த வீடியோ வைரலாக இருக்கும்ல, அந்த பொண்ணு போட்ட வீடியோ மாதிரியே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஷேர் பண்ணுங்க, நம்புகிறேன். டே 20 நன்றி, வணக்கம். நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். கண்டிப்பாக நீங்கள்லாம் மறந்துருப்பீங்க. உங்களுக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்களுக்காக ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன சார் எப்படி இருக்கீங்க? நான் தம்பி பூசா நல்ல விசாரிப்பலாம். நீங்க அந்த பக்கம் வரமாட்டேப்பா. டைகர் கா ஹுக்கும்.